என்ன மலர், நம்மலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு போகலாமா? எது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கா? நல்ல ஐடியாவா இருக்கே. எல்லாரும் வீட்லேயும் பொங்கல் கொண்டாடிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம போய் பார்க்கலாமா? என்ன மலர், மறந்துட்டியா? நம்ம எல்லாரும் செட்டாக ட்ரெஸ் எடுத்துருக்கோம்ல, அதெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்கணும்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் மறந்துட்டியா என்ன? ஏன் இல்லை இல்லை, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கே வா, இன்னும் ஒரு வாரம் லீவ் இருக்குல்ல, அதில் என்னைக்கா ஒரு நாள் போகலான் இருந்தேன். அது என்ன ஒரு நாள், அதே இன்னைக்கே போகலாம் வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் சரி, ஆனால் அம்மா என்னை விடுறாங்களா என்னன்னு தெரியலையே. ஆமாப்பா, அத்தை அதெல்லாம் வெளில விட மாட்டாங்க, நம்மளே விட மாட்டாங்க. இங்கேயே கொண்டாடலாம், நாளை பின்ன போய்க்கலாம். சக்தி சும்மா இருக்க மாட்டியா? இதான் உன் பிளானா? என்ன உனக்கு அர்ஜுனோடைய கார்த்திகோடையும் விளையாண்டுட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கா? போய் விளையாடுப்போ, நம்மலாம் போகலாம். சக்தி இன்னொரு அந்த மாதிரி சொன்னு வச்சுக்கோ, வாயை உடைச்சிருவேன். நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி விடு விடு. சுஜி, இவங்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க போகிறேன்ற, அங்கே போய் நீ என்ன பண்ண போகிற? அவங்கெல்லாம் செட்டாக ட்ரெஸ்லாம் எடுத்து அதெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்து நம்மளை வெறும் பேத்துவாளுங்க. நம்ம ரெண்டு பேரும் அங்கே போகணும்னு வச்சுக்கோமே, நம்ம ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்கணும். அதுக்கு பெட்ரு இங்கேயே இருக்கலாம். என்ன ரொம்ப ஓவரா கோவப்பட்டேன்? நான் சொல்லலை பார்த்தியா, இங்கே இருக்கணும்னு தான் அவள் ஆசைப்படுறா. இரு சக்தி, எப்போ பாரு அவளை நோண்டிகிட்டே. வாங்கப்பா, நீங்களும் வாங்க, நம்ம எல்லாருமே போகலாம். ஆனால் எனக்காக எங்கள் அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி உங்கள் அம்மாட்ட பெர்மிஷன் கேட்க சொல்லு. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. எது? அவங்க ரெண்டு பேரும் இவளுக்கு பெர்மிஷன் வாங்கி தரவா? மொத்தத்தில் நம்ம எல்லா பிளானையும் சொதப்பிட போகிறாங்க. வேற ஏதாவது யோசிக்கலாம். அவங்க வாங்கி தர மாட்டாங்களா? மாமலர், நீ போய் கேளு உங்கள் அண்ணங்க கிட்ட, உங்கள் அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கி தர சொல்லி. வா போய் கேட்கலாம். போமா, மேடம் கூப்பிட்றாங்கல்ல, அப்போ கேட்டு வாங்கி தருவாங்க, அவளும் உங்கள் அண்ணன்களும் சேர்ந்து. இரு சக்தி, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. வா போகலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வா மலர் போகலாம். வா சக்தி போகலாம். இன்னும் உட்காந்துட்டே இருக்க? நீங்களாம் போய் கேட்டுட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். என்னாச்சு? வா போகலாம். இந்த பிளான் மட்டும் ஏதாவது சொதப்பிச்சு சந்தியாவை நான் சும்மாவே விட மாட்டேன் சுஜியக்கா. அதெல்லாம் சொதப்பாது. வா வா பார்த்துக்கலாம். வா அண்ணா, உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணுமே. நினைச்சேன் இப்படி கமக்கமா வந்து என் பக்கத்துல உட்காரும் போதே. என்ன வேணும் சொல்லு. அண்ணா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல பிளான் பண்ணோண்ணா. இப்போ அம்மா என்னைய விடுறாங்களான்னு தெரில, கொஞ்சம் கேட்டு பெர்மிஷன் வாங்கி தாங்களேன். என்னது போட்டோ எடுக்கவா? அதான் காலில இருந்து அவ்வளவு பேர் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்தீங்களே, இனி வேற என்ன இருக்கு? அதெல்லாம் இவங்களோடண்ணா, நான் சொல்றது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஃப்ரெண்ட்ஸா? ஓ, அவங்கெல்லாம் இவங்க போக வேற வேற ஆள் வேற இருக்காங்களா? அண்ணா, இவங்க நம்ம ஃபேமிலினா, நான் சொல்றது என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட காலேஜ் மேட். அப்படியா? அப்ப அவங்களும் அழகா இருப்பாங்களா? டேய் சும்மா இருடா. நான் சொல்ல சுஜி, இந்த மாதிரி நடக்கும், இதுக்கு தான் நான் வேணான்னே. இரு இரு, என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அண்ணா விளையாடாதாண்ணா, அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கிதாண்ணா. ஒண்ணு வேணா பண்ணலாம், உன் ஃப்ரெண்ட்ஸை ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு. எது? அவங்க இங்க வரணுமா? நீ ஏம்மா இவ்வளவு கோவப்படுற? அவ ஃப்ரெண்ட்ஸ் தானே சொன்னேன். அண்ணா, அவ நானு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாங்களாம் ஒரே கேங்னா. ஓ அப்படியா? சரி, நான் அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கி தந்தா என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போவீங்களா? டேய் கார்த்திக், வேலைய. மலர், நான் சொல்லல இந்த மாதிரி நடக்கும்ன்றக்காக நம்ம வேணான்னு சொன்னேன். ஏன்டி இப்படிலாம் பண்றீங்க? ஹலோ ஹலோ, என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க. அப்ப நான் ஹெல்ப் பண்ணா நீங்க எனக்கு ஏதாவது தரணும்ல, அதான் என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. கார்த்திக், விளையாடாத கார்த்திக், போய் அத்தை கிட்ட பெர்மிஷன் வாங்கி தாங்க போங்க. நீ அம்மாவெல்லாம் யோசிச்சு தானே இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கணும். பிளான் பண்ணிட்டு வந்து இப்போ வந்து எங்களை வந்து பெர்மிஷன் வாங்கி தர சொல்லிட்டு இருக்க. சாரிண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே அம்மா பேச்சு கேட்டுகிட்டே இருக்கேன், எதுக்குமே வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தானே நான் இதுக்கு ஓகே சொன்னேன். ப்ளீஸ்ண்ணா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. சரி, இன்னும் 2 நாள் லீவ் இருக்குல்ல, இன்னொரு நாள் போய்க்கலாம். இன்னைக்கே வா, எல்லார் வீட்லயும் பொங்கல் செலிப்ரேஷன் இருப்பாங்கல்ல. எங்கள் பிளானே பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் ஒன்றா ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது தான். அப்படியா? அப்ப அவ்வளவு தைரியம் இருந்தா நீ போய் எங்க அம்மா கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்க. செம்ம முக்க. எனக்கு பெர்மிஷன்லாம் தேவையில்லை. எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் என்னை ஓகே சொல்லிடுவாங்க. உங்கள் தங்கச்சிக்கு தான் பெர்மிஷன் வேணுமா? வேணும்னா வாங்கித்தாங்க. மலர், இல்லைன்னா நான் கிளம்புறேன் போ. ஒரு நிமிஷம் இருடி. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எதாவது ஹெல்ப் பண்ணுங்கடா. நாங்க ஊர்ல இருந்து வரலைன்னா என்ன பண்ணிருப்ப நீ?
பொங்கல் சாப்பிட்டு படுத்து தூங்கியிருப்பா. ஏய் மலர் வா போலாம், இங்கெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. டேய் யாரா அந்த பொண்ணு உங்களுக்கே பல்ப் கொடுக்குறா? அதான்டா சந்தியாவோட சிஸ்டர் லட்சுமி அத்தை பொண்ணு, 2வது பொண்ணுடா அவ. பயங்கரமான ஆளா இருக்காடா, பார்த்து நடந்துக்கோங்க. மேடம் போங்க, அதான் உங்க ஃப்ரெண்டு போயிட்டாங்கல்ல, கூடயே போங்க. எங்களாலாம் ஒன்றும் பெர்மிஷன் வாங்கி தர முடியாது. சீ போங்கடா, உங்களை நம்பி வந்தேன் பாரு. அப்பயே சொன்னா சக்தி இதெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டீங்கன்னு. நான் நம்பி வந்தேன் பாரு. வா சந்தியா போலாம். நில்லு மலர், நில்லு நில்லு. என்னண்ணா உன் பங்குக்கு நீ ஏதாவது சொல்ல போறியா? வா, நான் உனக்கு பெரியம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி தரேன். அப்படியாண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஐயா பல் ஃபுல்லா வெளியே தெரியுது, போ. சீ பெற. அண்ணா வாங்கண்ணா போலாம். டே தேவையெல்லாம் போய் அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்காதடா. எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கணும்டா, அப்புறமா தான் என்னன்றது முடிவு பண்ணணும். ட்ரையே பண்ணாம முடியாதுன்னா எப்படி? பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆஹா, இந்த லாஜிக் கூட நல்லா இருக்கே. சரி நம்மளும் போய் பார்ப்போம் அம்மா என்ன சொல்றாங்கன்னு. இருடா நானும் வரேன். டேய் நீ எல்லாம் ஒண்ணு வேணாம், வந்து எதுவும் காரியத்தை கெடுத்து விட்றாத, இங்கேயே இரு. பரவாயில்ல விடு, வந்துட்டு போட்டும். ஏய் பாலு, என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு தைரியத்துல பேசுறியா? 2 நாளா உங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, அப்புறம் நீ எங்க கூட தானே இருக்கணும். இரு அப்போ ஒன்று வச்சுக்கிறேன். சரி சரி வாடா, நேரம் ஆகுது. வாங்க நம்ம போலாம். டேய் நீ எங்கடா போற? இருடா என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வரேன். போங்கடா போங்க, நல்லா வாங்கி கட்டிட்டு வருவீங்க. ஓகே பண்ணிடுவாங்களா? எதுக்கு நம்மளுக்கு வம்ப, நம்ம இங்கேயே இருப்போம். என்னன்னாலும் வந்து சொல்லுவாங்கல்ல. ச்சே, இந்த ராணி வேற சீக்கிரமாகவே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலே. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருக்கலாம். இப்போ நம்ம மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்குது. இவர்களெல்லாம் ஒன்றா இருக்காளுங்க, நம்ம மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்குது. இவர் என்னன்னா மத்தியானத்துல தூங்கிக்கிட்டே இருக்கார். சாயந்தரம் 5 மணி ஆகுது. நான் மட்டும் இங்கே தனியாக உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்குன்னு தான் பேர். எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. அம்மா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா, அதெல்லாம் கிடையாது. இவனுங்களெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு தப்பாக போச்சு. இனிமேல் இந்த அகிலா யாருன்னு அவங்களுக்குலாம் காமிக்கணும். டேய் அம்மா ஏதோ டீப் திங்கிங்ல இருக்க மாதிரி இருக்குடா. சும்மா இருண்ணா. ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தா ஒத்துக்குவாங்களான்றது சந்தேகமா இருக்கே. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எப்படியாவது எனக்கு பெர்மிஷன் வாங்கி தாங்க, நான் உங்களை நம்பி தானே வந்தேன். வா ட்ரை பண்ணி பார்ப்போம். பெரியம்மா, வாயா வா வா விக்கி வா. அந்த வரேன் பெரியம்மா. நீ சந்தியா நீ இங்கே நில்லு. என்னையா எதாவது சாப்பிட்றீங்களா? சொல்லுங்கள். ராமடஸில் ஏதாவது கொண்டு வர சொல்லட்டா? காஃபி டீ இந்த மாதிரி எதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பெரியம்மா. சரி சரி, என்ன 3 பேர் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அது வந்து பெரியம்மா, அது ஒன்றும் இல்லை பெரியம்மா. அது என்னடா இதனால தயங்காமல் சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. இல்லை பெரியம்மா, அது வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கனால போர் அடிக்குதா. என்னது போர் அடிக்குதா? என்னடா வெளியே போக பெர்மிஷன் கேட்க வந்திருக்கீங்களா? 3 பேர் கிளம்பி போயிட்டு வாங்க, நான் என்ன சொல்ல போகிறேன்? சரியா போச்சு, நாங்க 3 பேர்னா நாங்களே போயிருப்போமே, அதே உங்கள்கிட்ட கேட்க போறோம். அது இல்லை பெரியம்மா, நாங்கள் இல்லை. அப்புறம் டேய் நீ என்னடா சும்மா வந்து போயின்னு. அம்மா மலருக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வெளியில போகணுமா. என்னது வெளியே போகணுமா? மலர் என்னதெல்லாம்? அட பாவி அண்ணா, இப்படி போட்டு கொடுத்துட்டானே, ஏண்டா இப்படி பண்ற? நல்ல செய்யணும் கூட கெட்ட செய்யறதுக்கு முதல் நான் வரேன் பாரு. ஏய் மலர் உன்னதான். அது வந்து அம்மா, அது வந்துமா இது. என்ன என்ன சொல்ற சொல்லு. பெரியம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க பெரியம்மா. என்ன இவளுக்கு சப்போர்ட்டா நீ அவ கேட்டா நீ கூட்டிட்டு வந்திருக்கியா? ஏன் பெரியம்மா கோவப்படுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க பெரியம்மா, நான் சொல்றதை கேளுங்க பெரியம்மா, ஒரு நிமிஷம். அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது, எல்லாம் உள்ள போங்க. பெரியம்மா இதெல்லாம் காலேஜில் நடக்கிறதா பெரியம்மா. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒன்றா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கோ இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கோ ஒன்றா சேர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் ஒரு தப்பு இல்லை பெரியம்மா. எதே ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து ஒன்றா இருக்காங்களா? என்ன சொல்லிட்டு இருக்க விக்கி? ரொம்ப தூரத்துலலாம் இல்லை பெரியம்மா, இதோ பக்கத்து தெருவில் தான். இவ சக்தி இவளோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 பேர் இருக்காங்களாமே, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவ்வளோதான் பெரியம்மா. உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா நாங்கள் வேணா கூட கூட்டிட்டு வரோம் பெரியம்மா. அப்படி என்ன அவசியம் நீங்களா கூட்டிட்டு இவளை போய் கூட்டிட்டு போகணும்னு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா ப்ளீஸ்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. ஏய் கார்த்தி, இதெல்லாம் ஓ வேலையா? எது நானா? அம்மா நான் சும்மா ஏதோ பேச போறாங்களேன்னு கூட வந்தேன். இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுமா. ப்ளீஸ் பெரியம்மா ஒத்துக்கோங்க பெரியம்மா. இதே மாதிரிலாம் இனிமேலாம் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது பெரியம்மா. ஏதோ கிடைக்கிற டைம்ல தான் பெரியம்மா, ரொம்ப தூரத்துலாம் இல்லை பெரியம்மா, பக்கத்துல தெருவில் தானே பெரியம்மா. ஒத்துக்கோங்க பெரியம்மா, போயிட்டு வரட்டும். ½ அன் ஹவர்ல வந்துருவா ரிட்டன்.
அம்மா அம்மா ப்ளீஸ்மா, இந்த ஒரு தடவை மட்டும்மா ப்ளீஸ்மா, பெர்மிஷன் கொடுங்கம்மா. அழுகை நிப்பாட்டு. பெரியமா நாங்கெல்லாம் கூட போறோம் பெரியமா. கூட்டிட்டு போயிட்டு ஹாஃப் அன் ஹவர்ல திருப்பி ரிட்டர்ன் வந்துருவோம் பெரியமா. அக்கா உங்களை எங்கெல்லாம் தேடுறது, இங்க இருக்கீங்களா? ஏன் என்ன ஏன் தேடின? இல்லக்கா நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு சாயந்தரம் போறேன்னு சொன்னேன்ல, அதான் லேட் ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பலான்னு தான். ஏன் கோபி எங்க? அவரும் நேஹாவும் கிளம்பிட்டு இருக்காங்கக்கா, அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க, அதான் உங்கள தேடிட்டு வந்தேன். ஏய் மலர், ஏன் அழுகுற? ஏய் மலர், கண்மணியும் கிளாஸ் தானே? ஆமாம்மா. இது என்ன கண்மணி பேர் அடிபடுது, என்னத்தை பண்ணி தொலைச்சொல்லுன்னு தெரியலையே. என்னன்னு கேட்போம். என்னாச்சுக்கா? கண்மணி என்ன பண்ணா? கண்மணிலாம் ஒன்றும் பண்ணல. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஏதோ ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆளுகலாம். அதான் நீ போகும்போது இவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போ. எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சோடனே கால் பண்ணேன். நான் வந்து இவனுங்களை அனுப்பிச்சு அவளை கூப்பிட்டுக்க சொல்லிக்கிறேன். அப்படியாம்மா, நான் போட்டாம்மா. தேங்க்யூம்மா. பெரிய பொண்ணு கோபி உன் கூட வராப்ல? ஆமாக்கா, அவர் எல்லாமே போக போறேன். அவரும் நானும் நேஹா 3 பேரும் தான் கிளம்பி இருக்கோம். அப்போ சரி, உங்களோட சேர்த்து இவளையும் கூட்டிகிட்டு போ. நான் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணேன். நான் இவங்களை யாரும் அனுப்பிச்சு அவளை கூட்டுற சொல்லிக்கிறேன். தேங்க்யூ பெரியமா. என்னவோ பண்ணுங்க போடா. அம்மா அப்ப நாங்க போவேனாமா? அது எப்படிடா அவங்க அம்மா போனதுக்கு அப்புறமா கேக்குற? ஹாப்பி. தேங்க்யூ 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 அண்ணா. சித்தி போலாமா? என்ன போட்டோ, என்ன கண்மணி, ஒன்றும் புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, சும்மா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ட்ரெஸ் பண்ணி குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் தான். நான், கண்மணி, கயல், சக்தி எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்திருக்கோம். அதான் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாமேன்னு, அதுக்கு தான் சித்தி இவ்வளவும். அப்படியா? பரவாயில்லையே, ராஜமாதா ஒத்துக்குச்சே. ஆமாம் சித்தி, வாங்க சீக்கிரம் கிளம்புங்க. மனசு மாறும்ல, இந்த காமன் விட்டு வெளியே போயிடணும், இல்லைன்னா அவ்வளோதான். சரி வா போலாம். சரி சித்தி, நான் போய் சக்தி, சந்தியா, சுஜி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரேன். நீங்களும் சித்தப்பா போய் கூட்டிகிட்டு வாங்க, கிளம்பலாம். சரி சரி, வழிய விடுறா, தள்ளி நில்லு. பத்தியா பெரியமாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டோம். எது? நீங்க பெர்மிஷன் வாங்குனீங்களா? ஏன்டா இப்படி புழுகுற? கூடயே தானே நிக்கிறேன். ஏதோ பெரிய பொண்ணு சித்தி வந்து அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னனால சரி நான் அனுப்பிச்சு விடுறேன்னாங்க. இல்லைன்னா நீங்க தலைகீழ் நின்னாலும் நடந்திருக்காது. டே அப்பா சாமி, உன்னிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? வா போலாம். சீப்பேன் தள்ளிக்க, அம்மாட்ட மாட்டியா விடுற, இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன். இவன் என்ன வர வர மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறா எனக்கு. ஏய் சக்தி, சந்தியா கிளம்புங்க போலாம். என்னடா என்னைய முறைச்சு பார்த்துட்டு இருக்க? ஏதோ என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு, அதையும் கெடுத்து விட்டுட்டியா? அப்படியா? யாரா அந்த பொண்ணு? வா வா, அந்த ஒன்றும் ஒர்த்து கிடையாது, சும்மா டைம் பாஸ் தான். வா வா. அதான் யார் அந்த பொண்ணு? 3 பேத்துல 3 பேரும் தான். டேய் என்னடா சொல்ற? டேய் சும்மா சொன்னேன், வாடா போலாம். டேய் நீ செஞ்சாலும் செய்வ, உன்னை பத்தி எனக்கு என்ன தெரியாதா? இப்ப சாமி வாயை மட்டும் சும்மா இரு. அம்மா தான் அங்கதான் நிக்கிறாங்க, எதுவும் காதுல கேட்டுற போகுது. சரி என் காதுக்குள்ள சொல்லி யார் அந்த பொண்ணு? நிஜமாவே 3 பேரும் தான்டா. சீ போடா. அதான் சொன்னேன் இல்லை டைம் பாஸுக்குன்னு. அத்தை பொண்ணுங்க தானே, சும்மா தான்டா கிண்டல் பண்றதுக்கு. வாடா போலாம். அட பாவி, நல்லா வாழ்றடா. ஆமா ஆமா வா போலாம். டேய் நிஜமாவேடா, சொல்லுடா. இப்ப ரொம்ப முக்கியம், வாடா போலாம்.